வெல்கம் டு மை சேனல் சாலினி விலாக்ஸ் நண்பர்களே. வாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு கிறிஸ்துக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அதுக்கு அவர் எப்படி உண்மையை சொல்கிறாரா போய் சொல்கிறாரான்ட்டு அவர்கிட்ட வயலே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, ரெடியா? வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோஸுக்குள்ளே வந்தாச்சு. அதுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே, இப்போ சொல்லுங்கள். பஸ் பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி சொல்கிறேன். கிறிஸ், உங்களோட அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்க, என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். சேனலில் இந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதே போல் எங்களோட அம்மா அப்பா உங்களோட மாமனார் மாமியார் எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைப் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட அம்மா அப்பா எப்படிப்பட்ட நான் சொல்லிட்டேன். எங்களோட அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்த மாமியார் பேசிட்டு நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதுதான் சொல்ல முடியும். என்னென்னா, சில மாமனார் மாமியார் சொல்லுவாங்க, சில பேர் நீங்கள் தனியாக இது பண்ணுறீங்க, குடும்பத்தை நீங்கள் கல்யாணம் பண்ணணும் உடனே போயிடுங்க, கொஞ்சம் அந்த நாலேஜ் இருக்காது. ஆனால் இவங்க கொஞ்சம் ஹம்பிளியாகவும் கொஞ்சம் நீங்கள் எதிர்காலத்தில் என்னென்ன பண்ண பிளான் வச்சுருக்கீங்க இதெல்லாம் கேட்டாங்க என்கிட்ட. என் பொண்ணு எப்படி காப்பாற்றிங்க, சில பேர் அந்த மாதிரி டாப்பிங் எடுத்தாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் கேட்கல. நீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற வேலையை பாருங்கள், அவங்களுக்கு தனியாக குடும்பம் ஆயிடுச்சு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேட் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் முக்கால்வாசி இவங்க, அதாவது என்னோடய மாமனார் சொன்னது. அவங்களே சொன்னாங்க, சில இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னாடியே சொன்னதுக்கு நான் சொன்னேன், கோழி பண்ண வைங்க, அதுக்கு என்ன அமௌண்ட்டோ கோழி குஞ்செல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. 25 கோழி குஞ்சு எல்லாம் பிடிச்சி கொடுத்தாங்க. பண்ணுங்க இல்லை, எங்கள் அப்பாவே போட்டு கொடுத்து வைக்குவேன், நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணை அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இங்கே இருக்கிற சரியில்லைல்ல ஜோஸ் பாருங்கள். மேரேஜுக்காக வந்தார், மேரேஜ் பண்ணிட்டாரு. இங்கேயே தொடர்ந்து இருக்கிற சரியில்லை. அதனால் நாங்கள் இந்தியா கிளம்ப போகிற டைம் வந்துருச்சு, நாங்கள் கிளம்ப போகிறோம். அப்போ நாங்கள் கேட்டேன் இவர்கிட்ட, கிறிஸ் எங்களோட மாமியார் இப்போ நீங்கள் இப்போ கல்யாணம் ஜனவரினா இப்போ 4 மாதமா? கல்யாணத்துக்கு முதல் 3-4 மாதம் இருந்தார். அப்போ மொத்தம் ஒரு 6-7 மாதம். ஓகேவா? அதில் எங்களோட அம்மா அப்பா உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, உங்களை எதுவும் பேசுனாங்களா, இல்லை சாப்பாடில் எதுவும் குறையா, இல்லை உங்களை கவனிக்கிறதுல குறையா அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ நான் இவரை என்கிட்ட சொல்கிற கூட உங்களுக்கு தெரியத்தானே வேணும். சில பேர் சொல்கிறீங்க, நீ மாமியார் வீட்டு இங்கேயே இருக்கு, இலங்கையிலே மாமியார் வீட்டில் இருக்கியே, அவங்க உழைக்கிறல நீ சாப்பிட்டு கொண்டிருக்க அப்படின்னு இல்லை. நாங்களும் அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறோம் சாப்பாட்டுக்கு, புரியுதா? சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவையோ நாங்களும் கொடுக்குறோம். அது மாதிரி அவங்களும் எங்களுக்கு என்னென்ன தேவைன்னா அவங்களும் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஃபேமிலி. ஓகேவா? அதான் நான் கேட்குறேன், சொல்லுங்கள். அதான் ஹம்மிலியாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஓகே, ஸோ ஒரு குடும்பம் கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க தனியாக போயிடணும், அப்புறம் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. சில பேர்லாம் அவங்க தனியாக போக நல்லது அப்படின்னு, அதெல்லாம் இவங்க யோசிக்கலை. இவங்க எடுத்து கொடுத்தாங்க. என்னென்னா, நீங்கள் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, எங்கே போனாலும் வாழ்றதுக்கு ஒன்று லட்சியம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் இந்த பொருள் வாங்கணும், அடுத்த வருஷம் இந்த பொருள் வாங்கணும், அப்படியே குறிக்கோள் வச்சுக்கோங்க, அப்படியே வாழ்க்கையில் முன்னேற முடியும், விட்டு கொடுத்து போடுங்க, சண்டை போடாதீங்க, இதுதான் முக்கால் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவுக்கு போகிறேன், அங்கே போயிட்டு இங்கே இருக்கும்போது நான் இங்கே இருக்கும்போது சண்டை போடுறேன், நீ இந்தியாவுக்கு போ, தேவையில்லை அப்படின்னு சும்மா சண்டை தெரியும், நான் சண்டை பிடிச்சி சேர்ந்துப்போம். அது மாதிரி அங்கே போய் இருந்துட்டு வாய் காட்டாத, சண்டை பிடிக்காத, ஒற்றுமையாக போ. ஏன்னா நாடு விட்டு நாடு போகிறது ரொம்ப, சில பேருக்கு அம்மா, எனக்கு வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை நான் மட்டும்தான். அதனால் அம்மா யோசிப்பா, என் பிள்ளைய உங்களோட ஃபேமிலி யோசிக்கிற மாதிரி எங்களோட ஃபேமிலியும் யோசிப்பாங்கல்ல. பொம்பளை பிள்ளை, அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைய நம்பிண்டா இப்போ இவரோட நம்பிக்கையில் தான் அனுப்புது. அப்போ போய் கவனமாக எல்லா வீட்டிலும் நடக்கிறதா அது. ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு ரொம்ப முக்கியம். அந்தந்த நாட்டில் கல்யாணம் பண்ணி வந்தால் ஓகே, கிட்டே இருக்க பார்க்கலாம். இவன் தூரமாக இருக்கா ஸ்ரீலங்காவில், கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். எல்லா ஃபேமிலியாலும் இந்த ஃபேமிலி இருந்தது. அவங்களும் சொல்லி தான் அமுச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சண்டை போடாதீங்க, குடும்பம் ஆகிட்டீங்க, சந்தோஷமாக இருங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருங்க, அடிக்கடி ஃபோன் பேசுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, முக்கால்வாசி என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன ஐடியா தோணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் அதை ஆலோசனை பண்ணி கண்டிப்பாக நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா நாங்கள் யோசிக்க இருந்தாலும் அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு குடும்பத்தை இத்தனை வருஷம் ரன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நமக்கு இப்போ தான் குடும்பத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஒரு 2 கல்யாணம் பண்ணிவிட்டு புதுசாக குடும்பத்தை என்ட்ரு ஆகிறோம். அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும். சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நாங்கள் இது பண்ணுறோம் அப்படி சொல்லியிருக்காங்க.
அதில் வந்து சில சில விட வந்து கல்யாணம் கட்டினா அவங்கள பார்க்க மாட்டாங்க. இப்போ இப்போ நீங்களும் சரி நீங்கள் வந்து உங்களோட அம்மா அப்பாவோ இல்லை போய் பக்கம் மாப்பிள்ளை பக்கமோ இல்லை பொண்ணு பக்கமோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தனியாக விட்டுருவாங்க. ஏன்டா குடும்ப பொறுப்பு வரணும், நீங்கள் தனியாக போயிடுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் விட்டுருவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவரை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அடிப்பட்டு வந்து அதுக்கப்புறம் வரதான் எப்போவுமே. அது மாதிரி எங்களோட அம்மாவுக்கு வந்து நீ கல்யாணம் மட்டும் தானே, நீயே பார்த்துக்கோ, நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லதே இல்லை. தான் எப்போ எனக்கு கல்யாணங்கிறதுக்கு உனக்கு எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் பார்க்குறாங்க. ஓகேவா? தான் கிறிஸ்த வந்து எப்போவுமே எங்களோட அம்மாவை வந்து மகன் மாதிரி தான் அப்படி தான் சொல்லுங்க. அப்பா வந்து விட்டே கொடுத்த மாட்டார். நான் சண்டை போட்டா கூட விட்டு கொடுக்க மாட்டார். என்ன மாப்பிள்ளையே அப்போ அடிங்க, இவ்வளோ போட்டு அடிங்க, இவ்வளோ கொல்லுங்க அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வாய் காட்டினா அடிங்க, இவ்வளோ எங்கே துரத்தி விடுங்க. எனக்கு சப்போர்ட் இல்லை, இதுக்கு தான் சப்போர்ட். எனக்கு என்ன பிரச்சனைனா இவ்வளோ அடிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பொண்டாட்டி கை நீட்டு அடிக்கிறது தப்பு, மகா தப்பு. நான் இப்போ இது வரைக்கும் அடிச்சிருக்கேன்னா கை நீட்டு கிடையாது. இல்லை, பேசியிருக்கோம், பேசிட்டு சண்டை வரும், சண்டை வந்து பேசாமல் இருந்திருக்கோம் தவிர கை நீட்டு அடித்தது கிடையாது. அது முறை கிடையாது. என்னதான் சண்டை வந்தாலும் கை அடிச்சது கிடையாது. கை வரைக்கும் தப்பு, கை வைக்கிறது தப்பு. என்னதான் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். அப்படி பேச முடியலையா, கோபத்தை வந்துச்சா ஒரு 2 நாள் பேசாமல் இருங்க, 3 நாள் நீங்கள் ஆட்டோமேட்டிக் நீங்களே பேசிடுவீங்க. ஏன்னா பேசாமல் இருக்க முடியாது. லவ் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, வாழ்க்கை துணியாக வந்துச்சு, இது மாதிரி பேசணும்னா அவங்க ஒன்றும் கிடையாது. பேசிதான் அப்பா மட்டும் கிடையாது, எங்களோட அம்மா முழு குடும்பமே சப்போர்ட்டு. நான் வந்து வாடா போன கூப்பிட்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாடா போனன்னு கூப்பிட நான் வந்து இப்படி தான் எனக்கு பிடிக்கும். வாடா போன வாங்க போங்க கூப்பிட கூட வாடா போனன்னு கூப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து வாடா போனோம் இப்படி இவ்வளோ வாயிலே சூடு போடுங்க, அடித்து உதைங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அதுவும் அங்கே அம்மா இருக்கு, இட்ஸ் முழு சப்போர்ட் இவருக்கு மட்டும்தான். எங்களோட பாட்டி எங்களோட அப்போ சரியான மோசம். இவங்க 2 பேரும் சப்போர்ட். அம்மானாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் கிறிஸ்துக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணும், கொஞ்சம் சொல்லணும். ஆனால் எங்களோட பாட்டி எங்களோட அம்மா அப்பா இருக்கிறாங்களா ரொம்ப சப்போர்ட்டு. ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல பையன் தானே, எந்த ஒரு குடிவெறியும் இல்லை. வந்து காசு வந்து பொறுப்பாக செலவழிச்சது கிடையாது. எனக்கு கேட்கும், எனக்கு அது வேணும்டா கேட்கும். ஆனால் வந்து தானாக போய் செலவழிக்கிறது அப்படிலாம் கிடையாது. எனக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்தாலும் அவருக்குன்னு ஒன்று எடுக்க மாட்டார், எனக்கு தான் எல்லாமே செய்வார். ஓகேவா? அதனால் எனக்கு உண்மையை சொல்ல போனால் எனக்கு கிறிஸ் கிடைச்சல ரொம்ப லக்கி தான். ஆனால் என்ன சொல்கிறது, மிச்சம் பிடிக்கிறது தம்பி. செலவு பண்ணலாம், ஆனால் ஒரு குடும்பம் வந்துட்டோன்னா மிச்சம் பிடிக்கும் சொல்லுவாங்கல்ல, அது வந்து. ஆனால் எனக்கு கிறிஸ்துக்கிட்ட ஒன்று பிடிக்காத விஷயம் ஒன்று தான். எல்லாத்துக்குமே பேசினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாயை திறந்து பேச மாட்டார். பேச வேண்டிய இடத்துல பேசி ஆகணும். எப்போவுமே வந்து ஊமையாக இருக்கக்கூடாது. ஏன்டா நாங்கள் பேச வேண்டிய இடத்துல உண்மைதான், சில வாய் அடிக்கிறதோ இதெல்லாம் இல்லை, பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்டா அந்த வாய்ப்பை தவற விட்டோம்னா எப்போவுமே நம்மளை வந்து முட்டாள், இவனுக்கு பேசவே தெரியாது, முட்டாள் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நான் எப்போவுமே சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று மட்டும்தான் கிறிஸ்துக்கு, பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ நீ கண்டிப்பாக நீ இதெல்லாம் வந்துட்டு பேசி ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதை மாதிரி நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சைலண்டாக இருந்தால் கூட, அமைதியான பிள்ளைகளாக இருந்தால் கூட நீங்கள் பேச வேண்டியதுல பேசி ஆகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகே, சரி, ஓகே, இதுதான் எங்களுடைய கருத்து. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பாய், டாட்டா.